ஸோ இந்த சந்திப்பு இவ்வளவு முயற்சிகளுக்கு அப்புறம் எங்களுடைய C2H நிறுவனம் வரும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி எங்களுடைய முதல் திரைப்படத்தை வெளியிட தயாராக இருக்கிறது. பொங்கல் முதல் அந்த திரைப்படம் தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் செய்யப்படும். எல்லா தளங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா உலகமெங்கும் தமிழர்கள் வளம் அனைத்து பகுதிகளிலும். ஸோ இந்த அறிவிப்பை உங்களுக்கு அறிவிக்கவும், அது வெளியாகும் முறைகள், முதல் கேள்வி வந்து எல்லாரும் வந்து திரையரங்கத்தில் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக வரும். திரையரங்கம் அல்லாத இதை ரிலீஸ் பண்ண மாட்டோம். திரையரங்கம் கண்டிப்பாக வரும். பொங்கலுக்கு நாங்கள் திரையரங்கள் எடுக்க சொல்லியிருக்கோம். தருவதாக நிறைய ஓனர்கள், நிறைய உரிமையாளர்கள் இதை வரவேற்று, ஏன்னா இப்போ அவங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து இதற்கு எதிர்ப்பு வரும், இதை ஒத்துக்க முடியுமான்னு சொல்லி யோசித்த காலகட்டத்தில் இப்போ சமீபத்தில் வந்த பெரிய பெரிய திரைப்படங்கள் கூட வந்து வசூல் ரீதியாக ரொம்ப இதாக போகும் பொழுது அவங்களே இந்த யதார்த்தங்களையும் இந்த உண்மைகளையும் உணர்ந்து அதை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்களே சொன்னது வந்து, நாங்கள் கேட்டிருக்கிறது எப்படின்னா, இப்போ எல்லா திரைப்படத்துக்கும் உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா 350 தியேட்ரு, 400 தியேட்ரு, 450 தியேட்டர்னு போடுவோம். அதில் வந்து பெரிய இயக்குநர்களோட பெரிய நடிகர்களோட திரைப்படங்கள் மட்டும் அந்த 450 தியேட்டர் கூட போட்ட காசை, போஸ்ட் ஓட்டின காசை, கியூபு காசெல்லாம் கலெக்ட் பண்ணோம். ஆனால் சின்ன சின்ன படங்கள் கூட வேறு வழி இல்லாமல் அந்த 400 தியேட்டர் போடும்பொழுது கியூபு காசும் பிரிண்ட் காசுமே வரமாட்டேங்குது. ஸோ அப்போ இந்த படத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், முறைப்படி இதில் C2Hல வெளியாகும் ஒவ்வொரு திரைப்படங்களையும் 75 தியேட்டர்கள் மட்டுமே தமிழகம் முழுவதும் வெளியிடுவது. 75 தியேட்டருக்கு மேலே வெளியிடுறதே இல்லை. பெரிய ஊராக இருந்தால் 2 தியேட்டர் 3 தியேட்டர், அதுக்கடுத்து B சென்டர் C சென்டர்லாம் ஒவ்வொரு தியேட்டர் தான். அதுக்கு மேலே நாங்கள் அதிகமாக வந்து தியேட்டர்களை வெளியிட்டு போட்டியாக ஒரு வாரத்திலே சம்பாரிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வரலை. தியேட்டரில் ரசிக்கிறவங்க தியேட்டரில் ரசிக்கலாம், வீட்டில் ரசிக்கிறவங்க வீட்டில் ரசிக்கலாம், காரில் போகும்போதே படம் பார்க்குறவங்க போகும்போதே படம் பார்த்துக்கலாம். என்டர்டெயின்மெண்ட் ஃபார் அவர் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் என்டர்டெயின்மெண்ட், நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்ற முடிவில் தியேட்டர் ரசிகர்களை மனதில் கொண்டு ஒரு 75 தியேட்டர்களை மட்டும் தமிழகம் முழுக்க வெளியிடுவதற்காக முடிவு செய்திருக்கிறோம். அதே போல் வந்து 154 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், 5000 டீலர்கள் தமிழ்நாடு முழுக்க இப்போ ரெடி. C2Hல 2 லட்சம் வீட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக வந்து 154 டிஸ்ட்ரிபியூட்டர்களை தமிழ்நாடு முழுக்க உருவாக்கியிருக்கோம். அவங்க வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் எல்லா 2 லட்சம் வீடுகள் இருக்க பகுதிகளிலும் எங்களுடைய C2H அலுவலகம் இருக்கும். 5000 டீலர்கள், அதாவது ஒவ்வொரு டீலர்களுக்கு கீழே வந்து 50 பேர் குறைந்தபட்சம், அதுக்கு கீழே இருக்காங்க 30 பேர் 20 பேர் 50 பேர். ஏரியாவிற்கு தகுந்த போல வந்து ஒரு ஒரு கணக்கில் 5000 டீலர்கள் வந்து தயாராகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க, நீங்கள் ஊட்டியில் படம் பார்க்கணுமா, கன்னியாகுமரியில் படம் பார்க்கணுமா, ராமநாதபுரம் எண்டில் படம் பார்க்கணுமா, ஓசூரில் படம் பார்க்கணுமா, அங்கே ரெடி. எங்கே வேணாலும் நீங்கள் வீட்டில் உங்கள் வீடு தேடி காலையில் DVD உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அவங்க உங்களை வந்து சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே நான் வந்தோன்னு நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு கதவுலெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா எல்லா இடங்களிலும் நம்ம ஆட்கள் ரீச் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அது 2வது முறை, தியேட்டர்கள் தவிர்த்து DVD மூலமாக 2வது முறை ரிலீஸ் ஆன நாளிலேயே எல்லா இடங்களிலும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது அல்லாமல் தமிழ்நாடு தவிர மற்ற ஊரில் இருக்கிற, கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க, கொல்கட்டாவில் இருக்காங்க, வைசாக்கில் இருக்காங்க, பூனேயில் இருக்காங்க, இங்கே எல்லாம் தமிழர்கள் நிறைய வாழ்கிறாங்க. ஸோ அந்த பகுதிகளிலெல்லாம் செட்டப் பாக்ஸ் மூலமாக வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்தாக்கிவிட்டது. கண்டிப்பாக அந்த எல்லா பக்கம் உள்ள செட்டப் பாக்ஸில் பணம் கட்டி இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். ஒரு முறை பணம் கட்டினாங்கன்னா ஒரு 24 மணி நேரம் அந்த திரைப்படத்தை எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். அந்த மெத்தடில் வந்து அந்த முறை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா செட்டப் பாக்ஸ் நிறுவனங்களோடையும் பேசி ஒரு கையெழுத்திட்டு இந்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயார் செஞ்சிட்டோம். அதே மாதிரி வெளிநாடுகள் வாழக்கூடிய தமிழர்கள், இப்போ நம்ம FMSன்னு விற்போம், அந்த FMS ஏரியாவை C2H நிறுவனமே செய்கிறது. அங்கேயும் தியேட்டர்களில் வெளியிடுறோம், அங்கேயும் DVDகள் வெளியிடுறோம். அது அல்லாமல் நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் சேனல், IPTV, OTT அண்ட் ஆன்லைன் அண்டு என்னென்ன மெத்தட்லாம் நம்ம கொடுக்க முடியுமோ எல்லா மெத்தட்லையும் பண்ணலாம். நாங்களே சினிமா டு ஹோம் என்ற வெப்சைட் மூலமாக எங்களுடைய திரைப்படங்களை இந்தியா தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளிலையும் பார்ப்பதற்கான வசதிகளுடைய தொழில்நுட்பத்தை உருவாக்கி தயார் செய்து வைத்து விட்டோம். அது 1ஆம் தேதியிலிருந்து ட்ரையலுக்கு வரும். அந்த ட்ரையல் பார்த்துட்டு 15ஆம் தேதி JK திரைப்படத்தை அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த DVD பஜார் உருவாக்குனதில் எங்களுக்கு கிடைச்சிருக்க ஆர்டர் இதுவரை வந்து நாங்கள் எங்களோட டீலர்கள் இதுவரை எடுத்திருக்கிற ஆர்டர் அப்படின்றது வந்து ஒரு சர்வே மூலமாக
அது கண்டிப்பாக குறைந்தபட்சம் 50 லட்சம் டிவிடிகளை நாங்கள் இந்த முதல் படத்திற்கு வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் சர்வே எடுக்க சொன்னோம். சும்மா வெறுமனே ஒருத்தட்ட வாங்க நீங்கள் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு 20,000 கட்டினீங்கன்னா 25,000 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் ஒரு போஸ்டர் போட்ட உடனே நிறைய பேருக்கு கேள்வி, இது என்ன ஒரு எம்எல்எம் கம்பெனி மாதிரி இருக்குமோ, இது ஒரு மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க ஏமாற்றிடுவாங்களோ, இல்லை பணத்தை கொடுத்தோம்னா 25,000 எப்படி சம்பாதிக்கல அப்படின்னு சிரித்தவங்களுக்கு மத்தியில் நாங்கள் என்ன பண்ணோம், எதற்கும் காது கொடுக்கல, கடிவாளத்தை தூக்கி காதில் போட்டுட்டு யாரை பற்றியும் கவலைப்படல. நீங்கள் என்ன பண்ண, எங்கள் டீலர்ஸ் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டோம். நீங்கள் முதல்ல சீட்டு கோச்சில் டீலராக இணைய வேண்டுமானால் சர்வே எடுக்க வேண்டும் உங்கள் பகுதிகளில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சர்வே ஃபார்ம் கொடுத்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீலருக்கு கீழே 4,000 வீடுகள் தமிழகம், அதாவது தமிழகத்தில் சென்னை தவிர்த்த இடங்களில், சென்னையில் மட்டும் 1,500 to 2,000 வீடுகள், நெருக்கடியும் அதிகமான பேர் பார்க்குற வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ இந்த 2,000-4,000 வீடுகள்லையும் எங்கள் டீலர்கள் சர்வே எடுக்க ஆரம்பித்தாங்க. சர்வே எடுத்ததில் 64% இந்த சீட்டு கோச் திரைப்படத்தை, அதை வெளியிடுற அந்த 50 ரூபாய்க்கான திரைப்படத்தை வாங்க தயாராக இருக்காங்க. இந்த சீட்டு கோச்சில் வெளியிடுற முதல் திரைப்படம் 50 ரூபாய். ஒவ்வொரு திரைப்படங்களுமே 50 ரூபாய் தான். ஒரு குறிப்பிட்ட சில படங்கள், இந்த பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள், இல்லை பெரிய நடிகர்களோட, பெரிய இயக்குநரோட படங்கள் வரும்பொழுது மட்டும் அது 75 ரூபாயாகவும் 100 ரூபாயாகவும் மாற்றப்படும். மித்தபடி எல்லா படங்களுமே 50 ரூபாய் மட்டும்தான் நாங்கள் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் அந்த 39% புதிய, அதாவது வாடிக்கையாளர்கள், இந்த சீட்டு கோச்சு படத்தை தொடர்ந்து வாங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் தயாராக இருக்காங்க எங்ககிட்ட. ஸோ இந்த ஸ்கீமில் எங்களுக்கு ஒரு படத்தை வெளியிடணும்னா 25 லட்சம் டிவிடி கன்ஃபார்ம்டு ரெடி. ஒவ்வொரு திரைப்படங்களையும் 25 லட்சம் டிவிடி விற்பதற்கான கேரண்டியை, உத்தரவாதத்தை நாங்கள் மக்கள்கிட்டேருந்து வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்கள நாங்கள் டீலராகவே நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். ஸோ இதில் யாரையும் ஏமாத்திடணும், இந்த 25,000 20,000 வாங்கி உள்ளே போட்டுட்டு சுரண்டிட்டு ஒரு சீட்டு கம்பெனி மாதிரி எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்றதெல்லாம் நோக்கம் இல்லை. நாங்கள் செய்கிற தொழிலில் எங்களுக்கான உத்தரவாதம் எங்கள் கூட இருக்கிற டீலர்கள், எங்கள் கூட இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களுக்கு இருக்க அதே முனைப்போடு இருக்குன்றதுக்காக அவங்களே நாங்கள் இதுக்கு தயார் செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு டிவிடிகளும் எங்களோட டீலர்ஸ்கள் கொண்டு விற்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கெட்ஜெட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஜிபிஎஸ்எம் மெத்தடில், ஜிஎஸ்எம் மெத்தடில் அவங்க என்னென்னா, எந்த இடத்துல, எந்த நேரத்தில் அவங்க இந்த டிவிடியை விற்கிறாங்களோ அது எங்களுக்கு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நேரமும் ரெக்கார்ட் ஆகும். அதை டிவிடியில் நாங்கள் பின்னாடி பார்கோட் போட்டிருக்கோம். இது போல தான் அந்த டிவிடி ஒவ்வொருத்தருக்கும் வரப்போகுது. ஸோ இது சைஸ் வேறு, இதோட இது வேறு. நாங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணப்பட்ட இந்த கவர்களோடு கொடுத்துருவோம். இது யாரும் பிரிக்க முடியாது, வாடிக்கையாளர்கள் தவிர. வாடிக்கையாளர்களுக்கு பிரிச்சிருந்தால் தெரிஞ்சிடும். ஸோ வாடிக்கையாளர் மட்டுமே பிரிக்க முடியக்கூடாது. இதில் இந்த பின்பக்கத்தில் பார்கோட் நம்பர் கொடுத்துருக்கோம். டிவிடியிலையும் உள்ளே நாங்கள் பார்கோட் நம்பர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது காப்பி பண்ண முடியாத அளவுக்கும், அதே நேரத்தில் டூப்ளிகேட் உருவாகாமல், டூப்ளிகேட்டை வாங்கி மக்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்குமான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் ஒவ்வொரு டிவிடியும் எங்கள் டீலர் கொண்டு கொடுக்கும்போது நாங்கள் அந்த கெட்ஜெட்டுன்ற அந்த கருவி மூலமாக அவங்க எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எங்கே விற்றாங்கன்றது எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிரும். ஸோ எங்கள் டீலர்கள் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க தவறாக ஒரு டிவிடியை வேறு இடத்துல பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கே இது டூப்ளிகேட், எந்த டிவிடி எந்த இடத்துல விற்கப்பட்ட டிவிடிலேருந்து வெளியே போகுது அப்படின்றது நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் இதை வச்சுருக்கோம். ஸோ இது எங்கள் டிவிடியோட மெத்தட். ஸோ இதில் நாங்கள் தொடர்ந்து படங்களை வெளியிடுவதற்காக திட்டமிட்ட பொழுது எங்களுக்கு முதலில் ஒரு கேள்விக்குறி இருந்தது, யார் கொடுப்பார்கள் அப்படின்னு. யாரும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இதை நாம் ஆரம்பிப்போம், சாதாரணமாக தாராளமாக கண்டிப்பாக வருவார்கள். ஏன்னா எல்லா தயாரிப்பாளர்களும் லாபம் சம்பாதிக்க வேண்டும், எல்லா தயாரிப்பாளர்களும் தங்கள் திரைப்படங்களை வெளியிட வேண்டும், எல்லா இயக்குநர்களுக்கும் அடுத்த திரைப்படம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமே இந்த சீட்டு வச்சு உருவாக்கப்பட்டிருப்பதால் கண்டிப்பாக இதை நோக்கி வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவர் ஜேகேக்கு ஆரம்பிச்சிட்டாரு, ஜேகே விற்க வழி இல்லை அதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்த படம் அப்பாவி மியூசியம் ஒன்று எடுத்து வச்சுருக்காரு. இப்படிலாம் சொல்லும்போது கூட அதை பற்றி அசரலை. ஓகே வாங்க பார்ப்போம், வேலையை பார்ப்போம் அப்படின்னு வேலையை பார்த்தோம். என் கூட நின்று, என் கூட என்னை நம்பி, என்னுடைய திரைப்படங்கள் எனக்கு இது வரைக்கும் பணம் சம்பாரித்து கொடுத்ததா, இல்லை பொருள் சம்பாரித்து கொடுத்ததா, இல்லை போன ஆடியோ ரிலீஸிலோடு அமீர் சார் சொன்ன என்ன வீடு வாங்கலை அப்படின்னாரு. இதெல்லாம் சம்பாதிக்கலை. ஆனால் நான் இங்கேருந்து கேட்ட உடனே 5 லட்ச ரூபாயை டெபாசிட் கட்டி என் கூட விநியோகஸ்தர் இணைவதற்கான நல்ல பெயரையும் நல்ல மதிப்பையும் மக்கள்கிட்ட எனக்கு சம்பாரித்து கொடுத்ததுனால 154 பேர் என் கூட இணைந்தாங்க. அந்த 154
டிஸ்ட்ரிபியூட்டரோட முயற்சியில் இன்றைக்கி இவ்வளவு பப்ளிசிட்டி, வேன் பப்ளிசிட்டி பண்ணோம், ஆட்டோ பப்ளிசிட்டி பண்ணோம், போஸ்டர்ஸ் பண்ணோம், போர்டு வச்சோம், டிவியில் ஆடு கொடுத்தோம், நிறைய ரேடியோவில் ஆடு கொடுத்தோம். ஸோ இதற்கெல்லாம் முதலீடு, இதற்கெல்லாம் பணம் எல்லாம் மக்கள் என் கூட சேர்ந்தவங்களோட கரம் பற்றி நாங்கள் இதை செஞ்சோம். இப்போ அதன் மூலமாக இந்த ஆட் எல்லாம் பண்ணி முடித்தப்போ எங்களுக்காக அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்துச்சு, இதில் பண்ணலாம் அப்படின்னு. நாங்கள் கிட்டத்தட்ட 25-30 படங்கள் பார்த்தோம். இது தேர்வு செய்கிறதுக்கு ஒரு குழு வச்சுருக்கோம். அது என்னென்னா, நாங்கள் எல்லா படத்தையும் ஒன்று சேரன் விருப்பப்படி மட்டுமே படங்கள் வெளியாகுது அப்படின்ற குற்றச்சாட்டை தவிர்க்கிறது. இன்னொன்று வந்து நல்ல படங்கள் நமக்கு பிடிக்கலைன்னா கூட இன்னும் 4 பேருக்கு பிடிச்சா அது கூட நல்ல படம் தான் அப்படின்னு நம்ம தவிர்த்திடக்கூடாது அப்படின்ற முன் ஜாக்கிரதை. இதுக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 10 பேர் கொண்ட குழு ஒன்றை எங்களோட உருவாக்கணும். இந்த 10 பேர் கொண்ட குழு இந்த படங்களை பார்க்கணும். அவங்க எல்லாரும் இந்த படங்களை பற்றி என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ அந்த ஒப்பீனியன் மட்டுமே நாங்கள் வந்து அந்த படங்களை மட்டுமே வந்து நாங்கள் தேர்வு செய்கிறது. ஏன்னா 50 ரூபாய் கொடுத்து பார்க்கக்கூடிய ஃபேமிலி, ஒரு குடும்பம் எல்லாரும் உட்காந்து பார்க்குறதுனால அவங்களுக்கு அது உண்மையானதாகவும் தவறானதாகவும் இல்லாமல் இருக்கணும். உண்மையான இருக்கணும், தவறானதாக இல்லாமல் இருக்கணும். ஏன்னா முகம் சுளிக்கிற மாதிரியோ இல்லை நம்மளை ஏமாத்துறது மாதிரியோ இல்லை ஹம்பக்கான படங்களோ இல்லை முட்டாள்தனமான படங்களோ நாங்கள் வாங்க தயாராக இல்லை. ஸோ எல்லோரும் ஒத்துக்கிட்ட படங்கள்னு சொல்கிறதுக்கு நாங்கள் யார் யாரை ஒரு 10 பேர் கொண்ட குழு, அதில் குறிப்பாக வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் இருக்கார், ரைட்டர், தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க ஒரு ரைட்டர், அவங்க ஒரு எழுத்தாளர், அவங்க இருக்காங்க, 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, 2 லாயர் இருக்காங்க, அது இல்லாமல் நமக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட்லேருந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. இப்படி எல்லாரையும் உள்ளே சேர்த்து அவங்கள பார்க்க வச்சோம். அதில் ஒரு 25-30 படங்கள் பார்த்ததில் நாங்கள் இதுவரை ஒரு 5 படங்களை மட்டுமே தேர்வு செய்தோம் இதில் வெளியாகிறதுக்காக. அதில் நல்ல படங்களாகவும் இருந்தது, தாமதமானதுனால உடங்கி போய் கிடந்த படங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு படம் வந்து ஜேகே, 2வது படம் வந்து அர்ஜுனன் காதலி, சிவசக்தி பாண்டியன் சாரோட படம். அவர் படத்தை வந்து அந்த படத்தில் பார்த்தி பாஸ்கர் இயக்கியிருக்காரு, ஜெய் பூர்ணா 2 பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தை 2வது படமாக C2H நிறுவனம் வெளியிடுகிறது. அதற்கடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு ஒரு திரைப்படம், இயக்குனர் வந்து பாலன் அப்படின்ற இயக்கியிருக்காரு. புதுமுகங்கள் நடித்த படம், ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருந்தது. அப்போ 2வது வந்து வாராயோ வெண்ணிலாவே, இது 3வது திரைப்படம். 4வது திரைப்படம் வாராயோ வெண்ணிலாவே வந்து அட்டிக்கத்தி தினேஷ் அண்ட் பூரணா நடிச்சிருந்தாங்க. பூரணா இல்லை, ஹரிப்பிரியா நடிச்சிருக்காங்க. அந்த இயக்குனர் வந்து சசிதரன், அபிஷேக் மூவிஸ் தயாரிச்சிருக்காங்க. இதை அது வந்து ரமேஷ், இமானுவேல் 2 பேர் தயாரிப்பாளர்கள். இந்த படத்தை நாங்கள் C2H 4வது திரைப்படமாக வெளியிடுது. அதுக்கப்புறம் அப்பாவின் மீசை வந்து ரோஹிணி மேடம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான சிந்தனை உள்ள திரைப்படம். அது தாமினி சினியோகிராஃபின்ற கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதுவரை எங்களோட ஆர்டரில் 5 திரைப்படங்கள் இருக்குது. இன்னும் ஒரு 3 திரைப்படங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து C2H இயங்குவதற்கான அஸ்திவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கியிருக்கோன்றதை உங்கள் முன்னாடி நாங்கள் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறோம். இதில் வந்து என்ன வந்து இது எப்படி இப்போ நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று 4 கழிச்சிலேருந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர், சேலம், விழுப்புரம், திருச்சி, மதுரை 5 இடங்களில் எங்களுடைய டீலர்ஸ் எங்ககிட்ட இப்போ 5000 பேர் சேர்ந்துருக்காங்க இல்லையா, திடீர்னு அவங்கள கூப்பிட்டு இருந்தாங்க டிவிடி போய் விற்றுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொண்டு போகிறவங்க வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க தெரியாது, இல்லை வாடிக்கையாளர்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்காக கிட்டி சார் தெரியும் உங்களுக்கு, நடிகர் கிட்டி, அவர் வந்து இந்த ட்ரைனிங்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட். நிறைய கல்லூரிகளுக்கு நிறைய நிறுவனங்களுக்கு போய் எப்படி இந்த கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுக்கிறவர் கூட. அவருக்கு ஒரு டீம் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 7 பேரும் நாளையிலிருந்து கோயம்புத்தூரில் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங்கில் ஒரு டீலர் எப்படி நடக்கலாம், எப்படி நடக்கக்கூடாது, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களோட கடமை என்ன, அவங்க பணம் வசூல் பண்ணும்போது எப்படி என்ன நடந்துக்குன்றதுக்கான ட்ரைனிங் நாங்கள் இதுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் நாங்கள் இதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு டீலர்னால் நம்மளுக்கான ஒரு அடையாளம் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த அடையாளம் வந்து ஒரு இப்போ என்னோடய கார்டு, இப்போ இது மாதிரியான ஒரு கார்டு இருக்கும். இது வந்து நீல கலரில் டேக்கில் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீல கலர்லையும் டீலர்ஸுக்கு ரெட் கலர்லையும் கொடுத்துருக்கோம். இந்த கார்டு இல்லாமல் யார் வந்து விற்பனை செய்தாலும் மக்கள், பொதுமக்கள் உடனடியாக எங்களோட கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். டீலர் வந்து கண்டிப்பாக ஐடி கார்டு போட்டு தான் பண்ணணுன்றது எங்களுடைய நிபந்தனை.
அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுக்குறோம். அந்த லெட்டர் இப்போ வாட்ச்மேன் உள்ள விடலை, காம்பவுண்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளேயும் கொடுக்கறதுக்கு நாங்கள் எங்களோட ஜோனல் ஆஃபீஸர்ஸ் மூலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா வசதிகளையும் அந்த டீலர்ஸுக்கும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாத வகையில் அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் அந்தந்த ஏரியாவில் இப்போ நான் 6 நகரங்களுக்கும் போக போகிறேன், எல்லா மாவட்டத்துங்களுக்கும் போக போகிறோம். எல்லா மாவட்டத்துங்கள்லையும் போய் அந்தந்த தலைமை போலீஸ் அதிகாரிக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறோம். கடந்த முறை கூட போன வாரம் வந்து நாகர்கோவில் போயிட்டு வந்து அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அதை கொண்டு போய் கடிதத்தை கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ என்னென்னா ஒரு பாதுகாப்பு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது, போலீஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா சார், இல்லை ஏதாவது பிரச்சனை வேறு வருமா சார் அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 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 ஹோப் வேணும், நம்ம பின்னாடி நம்ம கம்பெனி இருக்குது, நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் நேரடியாக சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்து அவங்கக்கிட்ட எங்களுடைய டீலர்களோட லிஸ்ட்டையும் கொடுத்து இவங்க தான் சீட்டு கோச்சோட டீலர்ஸ், இவங்க தான் விற்க போகிறாங்க அப்படின்ற செய்தியை சொல்லிவிட்டு ஒரு பாதுகாப்பையும் கோரிட்டு நாங்கள் வரப்போகிறோம். ஸோ அதே போல் வந்து பேக் ஒன்று நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். எங்களுடைய சீட்டு கோச் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரியான டீலர்ஸ் பேக் இருக்கும், இதுக்குள்ளே தான் அவங்க வச்சு கொண்டு வரணும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பேக்கு கொடுத்துருக்கோம். இந்த பேக் வந்து சீட்டு கோச்சுன்னு போட்டிருக்கோம். இது அவங்க போட்டுட்டு போனால் மட்டும்தான் அதற்கான மரியாதை கிடைக்கும், அதற்கான வேலை சரியாக நடக்குன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பேக் ஒன்று டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாங்கள் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மிக சரியாக எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நாங்கள் நிறைய வல்லுநர்களோட கலந்து ஆலோசித்து மிக சரியாக ஒரு நிறுவனம் இயங்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இப்போ இதில் வந்து ஒரு லீகல் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து லீகலி நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க, திடீர்னு நம்ம படம் கேபிளில் போட்டுறாங்க, அதை வந்து நாங்கள் வந்து போய் கேட்குறோம். அப்போ வந்து அவங்க உடனே பிரச்சனை பண்ணுறாங்கன்னா கேபிள் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி முகவர்களுக்கும் டீலர்களுக்கும் ஒரு கேள்வி வரும். அப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், கேபிளில் வந்தால் கேபிளில் முடிஞ்ச வரை போட மாட்டாங்க, போடக்கூடாது. ஏன்னா இப்போ அனுமதி வாங்கி இவங்க பண்ணுறாங்கன்றப்ப அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாங்கன்னா சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. நேராக அந்த கேமராவை எடுத்து அந்த டிவியில் ஓடுற படத்தை ரெக்கார்ட் பண்ணுங்கள், 20 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதற்காக ஒரு லா ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதாவது லா ஃபோர்ஸ் அப்படின்றது ராஜா செந்தூர பாண்டியன் அப்படின்ற வக்கீல் எங்களுடைய நண்பரும் கூட, அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீம் மூலமாக மாவட்டத்திற்கு ஒரு வக்கீல், ஒரு லாயரை உருவாக்கி இருக்கிறோம். அந்த லாயர் வந்து எந்த நேரத்தில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எங்களுடைய முகவர்களுக்கோ அதாவது டீலர்களுக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க ஓடி போய் நிற்பாங்க. அதற்கான நிர்வாக செலவுகளை சீட்டு கோச் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் என்று அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் வந்து எங்ககிட்ட வந்து HSB அசோசியேட்ஸ் அப்படின்ற ஹரிசங்கர் வக்கீல் இருக்கார், அவரும் வந்து இதற்கான சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதோட எல்லாருக்குமான அக்ரிமெண்ட்டுகளை அவர் உருவாக்கி படித்து பார்த்து 2 பக்கம் பாதகம் இல்லாமல் முகவர்களாகட்டும் டிஸ்ட்ரிபியூட்டராகட்டும் கம்பெனி ஆகட்டும் 3க்கு சேர்ந்து ஒரு வகையில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேரோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. லீகல் வைஸாக நாங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 12ஆம் தேதிக்குள்ளே 10லேருந்து 12க்குள்ளே இங்கே உள்ள போலீஸ் கமிஷனரை பார்த்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களும் சேர்ந்து போய் நாங்கள் அந்த ஒரு மொத்தமாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறதா இருக்கோம் அவங்கக்கிட்ட. எங்கள் சீட்டு கோச் நிறுவனம் இது இயங்கும் விதம், இதில் உள்ள உறுப்பினர்கள் அவங்களோட முகவரி, அவங்களோட டீலர்ஸோட முகவரி, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து எங்களுக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை சமூகத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ இது எல்லாமே என்னென்னா எங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு முயற்சி ஜெயிக்க, ஒரு முயற்சியை உருவாக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை உருவாக, நாம் திரைப்படம் இதில் சரியாக வெளியாகும் என்ற ஒரு அச்சமின்மை உருவாகிறதுக்காக இவ்வளோ ஏற்பாடுகள் நான் பண்ணிவிட்டு இப்போது இந்த படத்தை வருகிற ஜனவரி 15ஆம் தேதி வெளியாக இருக்குது. ஸோ இந்த வெளியாகிற படங்களுக்கு விளம்பரங்கள் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா போஸ்டர்ஸ் மெத்தட் கண்டிப்பாக உண்டு. இந்த போஸ்டர்ன்றது ஒவ்வொரு டீலரும் 10 பாயிண்டில் போஸ்டர் விட்டுவாங்க. 5000 டீலர் இன்ட்டு 10 பாயிண்ட் அப்படின்னா 50,000 போஸ்டர்கள் 30-40 கொடுக்குறோம். அது இல்லாமல் 6 சீட் வந்து 10,000 6 சீட் கொடுக்குறோம். இது எல்லா இடத்துலையும் ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சீட்டு குச்சியில் என்ன படம் அப்படின்னு சொல்ல முடியும், இந்த வாரம் சீட்டு குச்சியில் படம் மாறி இருக்குது, அடுத்த வாரம் வேறு படம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அது அல்லாமல் எப்பவும் போலவே நாளிதழ்களிலும் நாங்கள் எங்கள் திரைப்படத்திற்கான விளம்பரத்தை கொடுக்குறோம். ரேடியோ,
அண்டு வெப்சைட்ஸ்லேயும் விளம்பரம் கொடுக்க தயாராக இருக்கோம். ஸோ வெப்சைட்ஸ் நண்பர்கள் கண்டிப்பாக எங்களுடைய அலுவலகத்தை அணுகலாம். எங்ககிட்ட வந்து ஹரிஷ்னு ஒரு அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிற ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம், நாங்களும் தொடர்பு கொள்வோம். ஸோ எல்லா வெப்சைட்ஸ்லையும் எங்களோட விளம்பரங்களை பெர்மனண்ட்டாக கொடுக்க இருக்கோம். நாட் ஓன்லி ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வருஷம் வந்து எங்களுக்குன்னு ஃபிக்ஸடாக ஒரு இடமும் ஒரு விளம்பரமும் தேவைப்படுது. அதை நீங்கள் உங்கள் வெப்சைட்ஸுகளில் யார் வேணாலும் வந்து கேட்கலாம். எல்லாரும் சேர்ந்து வளரணுன்றது தான் இந்த நிறுவனத்தோட ஆசையை ஒழிய யாரோ ஒருத்தர் மட்டும் சம்பாதிக்கணுன்றது இல்லை. அதனால் நான் இதை ஓப்பன் சாய்ஸாக தான் சொல்கிறேன் எல்லார்ட்டையும். அதே மாதிரி வேன், ஆட்டோ எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கோம். 240 இடங்களில் தமிழ்நாடு முழுக்க ஃப்ளெக்ஸ் வைக்கிறோம். 10க்கு 20க்கு 25 சைஸில் 240 இடங்களில் ஃப்ளெக்ஸ் வைக்கிறோம். ஸோ இந்த படம் சீட்டுக்குச்சியில் வெளியாகி இருக்கின்றது எல்லா மக்களையும் குயிக்காக ரீச் ஆகிற அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து இது மக்கள் கையில், உங்கள் கையில், எல்லாருக்குமான வாழ்க்கையாக இது அமைவது, இண்டஸ்ட்ரி இதை எப்படி எடுத்துக்க போகுதுன்றது, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்றது அது காலம் விட்ட வழி, ஆண்டவன் கொடுக்கும் வரம். ஸோ எனக்கு அது இதுக்கு மேலே முயற்சி பண்ண தெரியாது. ஆனாலும் அடுத்தடுத்த இடத்துக்கு, அடுத்தடுத்த இலக்குக்கு நானும் என் குழுவும் எங்களுடைய சீட்டுக்குச்சி நிறுவனமும் நகர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி டிவிடி, நாளைக்கு பென்ட்ரைவ் வருதா, அதில் என்ன பண்ணலாம், நாளை கழித்து வேற ஒரு முன்னேற்றம் வருதா, அதில் என்ன பண்ணலாம். எந்த இடத்திலும் ஒரு படைப்பாளி தோற்று விடவோ, துவண்டு போகவோ, இல்லை திரும்ப வீட்டுக்கு போகவோ கூடாது. அவ்வளோதான் இந்த சீட்டுக்குச்சி நிறுவனத்தோட எண்ணம்.